வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில இந்த இறுதி போட்டியில கடைசி ரவுண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். ஓகே, இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ரவுண்ட். இறுதி போட்டியில வெற்றி பெற்று 5000 ரூபாய் பரிசை வெல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நேரில் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. யாருக்கு அந்த சீசன் 2ல டைட்டில் வின்னர் அப்படின்னு பார்க்க போறோம். பார்த்துடலாமா? ஜெயிச்சிடலாமா சிஸ்டர்? ஜெயிச்சிடலாம். ஓகே, நீங்க ஜெயிச்சிடலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, இங்கேயும் ஒரு நபர். ஓகே, நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த அளவில் பிரயோஜனமா இருக்கிறது அப்படிங்கிறத மாத்திரம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்தளவில் வந்து நான் பைபிள் ரீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் 1 டைம் கூட பைபிள் வாசித்து முடிச்சதில்லை, அப்புறம் புரிஞ்சுட்டு வாசிச்சதில்லை பைபிள். இப்போ இந்த கேள்வி நேரம் வந்ததுலேருந்து நான் அதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப உன்னிப்பாக வாசித்து மைண்டில் நிறையா விஷயம் இருக்குது, நல்லா இருக்குது. வேதாகம அறிவை வளர்த்துக்கிறதுல இது நல்ல பிரயோஜனமாக இருக்குது. சூப்பர் சிஸ்டர். உங்களுக்கு அரசு கேபிளில், தமிழ்நாடு அரசு கேபிள் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? வேதாகம கேள்வி நேரம்லாம் பார்க்குறப்போ நம்மளும் அதில் அட்டன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க நேம் தானே நிறைய ப்ரைஸ்லாம் வாங்குறது பார்த்தேன். இனிமேல் நம்மளும் வந்து கலந்துக்கணும், அதில் நம்மளும் பைபிளை வாசித்து முடிக்கணும். சூப்பர். இப்போ டிவி பார்க்க நேரம் இருக்கா? ஓகே ஏம்மா, இந்த நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படி தானே? 5 வருஷம். முதல்ல அங்கே வரலை. ஆமாம், முதல் 1 வருஷம் அங்கே வரலை. சரி, 2 வருஷம் வரல. ஓகே, இப்போ அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குது? ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எந்த விஷயத்தில்? பைபிள் வாசிக்கிறதுல, அப்புறம் தெரியாத பாட்டுலாம் அதில் டிவி பார்த்து நாங்கள் பழகிக்கிறோம். சூப்பர், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஓகே, ஆமாம். இப்போ நம்ம கடைசி ரவுண்டுக்கு போக போகிறோம். ஓகேவா? இந்த கடைசி ரவுண்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ரவுண்டு. இது வந்து ஒரு பஸார் ரவுண்டாக இருக்குது, சரியா? ஓகே, அது ரவுண்டு என்னன்னு பார்த்துடலாமா? நேயர்களே, இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ரவுண்டு என்ன என்பது இப்பொழுது உங்கள் திரையிலே. திரையிலே பார்த்த வண்ணமாக கூடி தேடு கூட்டிப்பாடு, கூடி தேடு கூட்டிப்பாடு. உங்களுக்கு திரையிலே ஒரு ஸ்லைடு வருது. 8 ஸ்லைடு வரப்போகுது. 8 ஸ்லைடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு டைம் வந்து 45 செகண்ட்ஸ். அந்த 45 செகண்ட்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? அதில் எத்தனை பாட்டு இருக்கும்? 2.5 பாட்டு இருக்கும். எத்தனை பாட்டு இருக்கும்? 2.5 பாட்டு இருக்கும். ஓகேவா? 2 பாட்டை கண்டுபிடிக்கணும். 2 பாட்டை பாடிங்கன்னா 2 மார்க். யார் பஸாரை ப்ரெஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வரும். பஸாரை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு பாடல் தான் பாடினீங்கன்னா 1 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்த பாடல் பாடாதனால 0.5 மைனஸ். ஓகேவா? ஓகே. ஆனா பஸார் ப்ரெஸ் பண்ணாம நீங்க தவறான பாடல் பாடினாலும் உங்களுக்கு மைனஸ் கிடையாது. போலாமா? வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ரவுண்ட். இந்த சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில கடைசி ரவுண்டுக்குள்ள செல்ல இருக்கிறோம். உங்களுக்கான முதல் விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. ஓகே, ஸ்லைடு எடுத்துருங்க. ஓகே, பாடுங்க. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. ஓகே, அடுத்த பாடல். பாவி என்று உன்னை தள்ளிடாமல், பாவி என்று உன்னை தள்ளிடாமல், ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுறிய. பாவி என்று உன்னை தள்ளிடாமல் பாடுங்க. பாடல. பாவி என்று உன்னை தள்ளிடாமல். ஓகே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஆமா 1/2 மார்க் கிடைக்கிறது, உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கிறது. ஓகே, உங்களுக்கான 2வது விஷுவலுக்குள்ள போறோம். கவனமாய் பார்த்து சரியா பாடினீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வராது, மதிப்பெண்கள் வரும். உங்களுக்கான 2வது விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. தேவந்தாபரிக்கும் ஸ்தலமே தரின் மத்தியிலாம் தேவன்தான் தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. சூப்பர் 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 சூப்பர். அழகா பாடிட்டு 2 பாட்டு நீங்க கண்டுபிடிக்கலையா? அதுக்கு மேல பிரஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி.
உங்களுக்கான மூணாவது விஷுவலுக்கு போறோம். மூணாவது விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. ஓகே, அடுத்த பாடல். உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன், எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அழகா 2 பாட்டை கண்டுபிடிச்சீங்க. 2 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. என்னாச்சு சிஸ்டர்? உங்களுக்கான அடுத்த விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. ஓகே, பாடுங்க. நான் பாவிதானாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி நீ வாயென்று என்னை சூப்பர். அடுத்த பாடல். பாவியான கல்லனும் அவ்வூற்றில் மூழ்கினான், அவ்வூற்றில் மூழ்கினான், நான் உம்மை பற்றி இரட்சகா. அவ்வூற்றில் மூழ்கினான் கொடுக்க வரி. பாவியான கல்லனும் அவ்வூற்றில் மூழ்கினான். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல வாய்ப்பு. மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு 0.5 இந்த ரவுண்ட்ல இந்த ஸ்லைடில் கிடைக்கிறது. உங்களுக்கு 1 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. ஓகே, உங்களுக்கான எத்தனாவது விஷுவல்? 5வது விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்த அடுத்த பாடல். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஓகே, ஸ்லைடு போடுங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வருது. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. அதுவா? அது இல்லையே, அதான் அவங்க பாடுனாங்க. நாளும் என்னை மறவா. ஒரு பாடல் அவங்க கண்டுபிடிச்சே நீங்க பாடுறீங்க. 7 வினாடி இருக்கிறது. ஓகே, கண்டுபிடிக்கும்ல. ஒவ்வொரு நாளும் அதுதான் பாடணும், அதுதான் பாடணும், அதுதான் அவங்களும் பாடினாங்க. நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து. அது படிக்கீங்களா? நேசிக்கிறே உம்மை. அதுல உள்ள ஸ்டான்சர்ல வரும்ல, என்னது? அதுதான் வர மாட்டேன்ட்டு எனக்கு டக்குன்னு. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே, வல பக்கத்தில் இருப்பதனால். ஓகே, உங்களுக்கு 0.5 கிடைக்கிறது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கான 6வது விஷுவல். 6, 7, 8 3 விஷுவல் தான் இருக்குது. உற்றப்படாது. இந்த 3 பாடல் யார் பாடுறீங்களோ அவங்க தான் 5000 ரூபாய் வின் பண்ண போறீங்க. இந்த 3 பாடல் யார் பாடுறீங்களோ அவங்க தான் வெற்றி பெற போறீங்க. உங்களுக்கான அந்த பாடல் ஸ்லைடு இப்பொழுது உங்கள் திரையிலே. அப்ப நீங்க அமுக்குறீங்கன்னா போயிடும். ஓகே, பாடுங்க. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ. அடுத்த பாடல். அடுத்த பாடல். ஓகே, ஸ்லைடு போடுங்க. கனி செடி நீலை சூப்பர். கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கீரை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம். சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கான ரொம்ப டஃப்ல போயிட்டு இருக்குது. பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க.
2 ஸ்லைடு. யார் லம்பா 2ஐயும் பாடிட்டீங்கன்னா அவங்க அந்த 5000 வின் பண்ண போறீங்க. உங்களுக்கான 7வது விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. அடுத்த பாடல். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். போடுங்க, ஸ்லைடு போடுங்க. அப்படியா? அப்ப அதை படிச்சிருக்கலாம்ல. ஆபத்திலும் அவரை நான் எனக்கு கரெக்டு தான். நான் பண்ணது கரெக்டு தான். நான் பண்ணது கரெக்டு தான். கரெக்டு தான். 2 பாடலும் சரியான பாடல். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ சிஸ்டர் கடைசி வாய்ப்பு. கடைசி வாய்ப்பு. இந்த பாடல் யார் பாடுறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. உங்களுக்கான கடைசி விசுவல். இந்த சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் இடையில கடைசி விசுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமிழ்ந்திடுவார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஓகே, ஸ்லைடு போடுங்க. பாடுங்க. பாவத்தில் அவங்க என்ன பாட்டு? அது பாடிட்டாங்க. அடுத்த பாடல். ஒரு பாடல் உங்க கரெக்ட். பாவத்தில் சுமையகச்சி. சுமை எங்க இருக்குமா? இன்னும் 15 வினாடி இருக்கு. ஓகே, நேரம் முடிவடைந்து விட்டது. பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ, தேவமைந்தன் தேடுகிறார், தேவிட அழைக்கிறார், மகளே தேற்றிட அழைக்கிறார். வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், எழுந்து வா. ஓகே, எல்லா ரவுண்ட்ஸும் முடிஞ்சு, எல்லா ஸ்லைடும் முடிஞ்சு, எல்லா ரவுண்ட்ஸும் முடிஞ்சு, இந்த சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில் எல்லா விஷுவலும் முடிஞ்சு போச்சு. இப்போ யார் இந்த இறுதி போட்டியில 5000 ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த 3rd and 4th கடைசி விஷுவல் வர அப்படியே த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருந்து. கடைசி விஷுவல் வர இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் கடைசி ஓவர் வர, கடைசி பால் வர எப்படி போச்சு அந்த மாதிரி போச்சு. ஆனால் இது அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கடைசி ரவுண்ட்ஸில் தான் நீங்களாம் 0.5 எடுத்தீங்க, அவங்க 1 எடுத்தாங்க. நாங்கள் 2 எடுத்தோம். 2 எடுத்தோம். 2 எடுத்தீங்க. நீங்க அவளும் 0.5 எடுத்தீங்க, இவங்க அவளும் 1 எடுத்தாங்க. எது பெருசு? சார், நேயர்களே, நம்ம நிஜம் டிவியில இந்த பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 சூப்பரா நடந்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த சீசன் 2ல 2 டீமும் தங்களுடைய திறமை வெளிப்படுத்துறாங்க. நேயர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஆமா, வெற்றி பெற்றார்கள் என்பது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. எப்பவுமே எனக்கு இந்த முடிவு அறிவிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். ஆமா, நேயர்களும் நான் என்ன சொல்ல போறேங்கிறது கடைசி வரை அறிஞ்சிட மாட்டீங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. சரி, இப்போ நம்ம வெற்றி பெற்றது யார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்த்துடலாமா? மனசை தேத்திட்டீங்களா? தேத்திடுங்க. ஒருத்தர் தேத்திக் கொள்ளுங்கள். சிஸ்டர், அறிவிச்சிடலாமா? ஓகே, இந்த பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில்
தகுதி சுற்றிலிருந்து இதுவரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு 5000 யார் வெற்றி பெற்றவர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது சிவகாசி SMTM நகை மாளிகை அவங்க உங்களுக்கு பரிசு வழங்குறாங்க. அதோடு மாத்திரமல்ல, போட்டியில் பங்கு பெற்றவங்களுடைய அணியில் உள்ள 4 பேருக்கும் ஆலிஸ் குரூப்ஸ்ல இருந்து கிஃப்ட் கேம்பர் வழங்க போறாங்க. ஓகேவா? பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்துட்டோம். 2 டீமும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நான் யார் வெற்றி பெற்றான்னு சொல்லி அறிவிக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனால் நான் அறிவிக்கிறத விட இந்த பரிசினை வழங்குகிற பிள்ளைகளை நான் இப்பொழுது மேடை கலைக்கிறேன். அவங்க வாயால் அறிவிக்க போறாங்க. ஓகேவா? சரி, இப்பொழுது இந்த போட்டியில் பங்கு பெற்ற இண்டிவிஜுவல் பர்சன் ஒவ்வொருவருக்கும் தனி கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறோம். சரியா? போட்டியில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசினை வழங்குவதற்காக அருமையான ஆலிஸ் குரூப்ஸ் சென்னை மற்றும் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ஆலிஸ் சூப்பர் மார்க்கெட் மற்றும் அவங்களுடைய தொழில் நிறுவனங்கள் அதில் இருக்கக்கூடிய அருமையான அண்ணாச்சி ராபின்சன் அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க. இப்போ நல்ல கையை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? வாங்க அண்ணாச்சி. ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்கள் மத்தியில் இருப்பது. அதோட மாத்திரமல்ல, அந்த கேஷ் அவார்டு முதல் பரிசு 5000, செகண்ட் பிரைஸ் 3000, தேர்ட் பிரைஸ் 2000, ஃபோர்த் பிரைஸ் 1000 rupees. இந்த பரிசினை வழங்க நம்ம மத்தியிலே அருமையான சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர், திருத்தங்கல் இதில் SMTM நகை மாளிகை வைத்திருக்கிற அருமையான தங்க பூபதி பிரதர் வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். வாங்க பிரதர், நல்ல கையை தட்டி. ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்கள் மத்தியில் இருப்பது. ஓகே நேயர்களே, இப்போ முதல் பரிசு யாருக்கு? சந்தோஷபுரத்துக்கா, கீழத்துவரை குளத்துக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்த்துக்கலாமா? ஆமாம், அழகாக வந்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்களும் அழகாக வந்துக்கிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட்ல டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆச்சு, திரும்ப அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு, கடைசி ரவுண்ட்ல கொஞ்சம் ஏறிச்சு. ஏறினாலும் அந்த லெவலுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நம்ம இந்த இறுதி போட்டியில 5000 யார் வின் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க நல்லா தான் வந்தீங்க, அப்படிதானே? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு லெவல்லையும் அப்படி அப்படியே ஏறி ஏறி வந்து சூப்பரா மேலே ஏறி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அறிவிச்சிடலாமா? யாருக்கு 5000, யாருக்கு 3000, அதான் பார்க்க போறோம். இப்போ அதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து அந்த 5000 ரூபாய் பரிசு கொடுக்குற அருமையான தங்க பூபதி அண்ணா அவங்க கையில் மைக்க கொடுக்க போறேன். அவங்க அறிவிக்க போறாங்க. ஆனால் அவங்க அறிவிக்கன்னா சும்மா அறிவிக்க மாட்டாங்க, ஒரு கவுண்ட் டவுன் கொடுக்க போறோம். சரியா? கொடுத்துடலாமா? 10ல இருந்து வரலாம். எல்லாரும் சேர்ந்து 10, 9 அப்படி என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொல்லும் போது நீங்க 0ல வரும் பொழுது உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். நாங்கள் டைம் கவுண்ட் டவுன் கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். சரியா? தகுதி சுற்று, சூப்பர் ரைட்டு, கால் இறுதி, அறுதின்னு சொல்லி நிறைய பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 10ல இருந்து கவுண்ட் டவுன். ஓகே அண்ணே, இந்த மைக்கு நீங்கள் வச்சுடுங்க. 0 வரும் பொழுது யார் வெற்றி பெற்றாங்க அவங்க பேரை நீங்கள் அறிவிக்கலாம். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. சந்தோஷபுரம். சூப்பர். விஜயம் டிவி சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில இந்த டைட்டில் வின்னராக வந்திருக்கிறாங்க சந்தோஷபுரம் திருச்சபையின் பிள்ளைகள். உங்களை நாங்கள் கூட வாழ்த்துகிறோம். இப்போ உங்களுக்கான அந்த பரிசினை அருமையான ராபின்சன் ஐயா வழங்க இருக்கிறாங்க. அப்படி நீங்க வரலாம். அந்த டைட்டில் வின்னருக்கு அந்த 5000 கேஷ் அவார்டு இப்போ அருமையான SMTM நகை மாளிகை சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர், திருத்தங்கல். ஓகே, அருமையான சகோதரர் தங்க பூபதி அவர்கள் 5000 கேஷ் அவங்க கொடுக்க போறாங்க. இப்போ நல்லா கையை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே சிஸ்டர்?
ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை நாங்கள் அப்படியே விட்டா எங்களுக்கு சந்தோஷம் இருக்காது, சரியா? நிஜம் டிவிக்கு சந்தோஷம் இருக்காது. இத்தனை தடைகள், இத்தனை படிக்கட்டுகளை ஏறி நீங்கள் வந்த உங்களை கண்டிப்பாக பெண்களாக இருக்கிறதுனால உங்களை அந்த வெற்றி கிரீடம் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம், சரியா? ஓகே, அந்த வெற்றி கிரீடத்தை உங்களுக்கு அணிவிக்க அருமையான சகோதரர் தங்க பூபதி அவர்களுடைய மகள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. சகோதரி ஐஸ்வர்யா அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். வாங்க சிஸ்டர், கூடலாம். நல்ல கையை தட்டி. Okay. ஆமா, எல்லாம் ராணி மாதிரி சொல்லிக்கிறீங்களே. ஓகே சிஸ்டர், ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த நிஜம் டிவி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த லெவல் வரை கொண்டு வந்திருக்கு, இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உண்மையை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் வந்து எங்களை எங்கே இருந்து எங்கே உயர்த்திருக்கிறாருன்னு நினச்சா கண்டிப்பாக ஏசப்பாவுக்கு உண்மையை நன்றி சொல்கிறேன். சூப்பர். இந்த வாய்ப்பு கொடுத்த நிஜம் டிவிக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. ஓகே. எங்கள் ஊர் எங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் ஊர் பேர் சந்தோஷபுரம். ஆனால் ரொம்ப சின்ன ஊர், நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பக்கம் வர்ற பஸ் எல்லாம் கூட சந்தோஷபுரம்னு சொன்னால் தெரியாது. எங்கள் ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிஜம் டிவி மூலமாக சந்தோஷபுரம் அப்படிங்கிறத நிறைய பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நிஜம் டிவி கொடுத்த வாய்ப்பு, கர்த்தர் கொடுத்த கிருபையை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக துதிக்கிறேன். சூப்பர். சந்தோஷபுரம்னா எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாப் கூட இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கு இந்த போட்டியில் பங்கு பெற்று அவங்க வெற்றி கிரீடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும், ஆமா, எல்லா வட்டாரங்களிலும் இன்னைக்கு சந்தோஷபுரம் அப்படிங்கிறது தெரியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தியிருக்கிறார். அது ஆண்டவருடைய கிருபைன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இன்னும் பல போட்டிகளில் பங்கு பெற்று நீங்க பல கிரீடங்களை பெற நாங்கள் நிஜம் டிவி வாழ்த்துகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, சூப்பர். நூலிலையில தவறவிட்ட கீழே துவரக்குழும் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம். உங்களுக்கான பரிசினை அருமையான ராபின்சன் ஐயா இப்ப தர்றாங்க. வாங்க. ரூபாய் அந்த பரிசினை கேசவாட அருமையான SMTM நகை மாளிகை சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர், திருத்தங்கல் அதனுடைய உரிமையாளர் அருமையான தங்க பூபதி பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு அந்த கேஷ் அவார்டை வழங்குறாங்க. நீங்களும் பல தடைகளை தாண்டி தகுதி சுற்று, சூப்பர் 8, கால் இறுதி, அரை இறுதி, இன்றைக்கு நீங்கள் இறுதி போட்டியில் வந்து கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து முதலிடத்தை பிடிக்க மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் யாராவது ஒருத்தர் தானே வின் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் ஆனால் கடந்து வந்த பாதையில் நீங்கள் கால் இறுதி, அரை இறுதிலாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வீழ்த்தி வந்தீங்க. எல்லா டீமுமே எங்களுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. சூப்பர். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட மார்க் எடுத்து தான் நாங்கள் வின் பண்ணி வந்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, எப்படி நாங்கள் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாட்டுக்கு பாட்டு வந்திருக்கோம். வரும்போதே நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம்னா, எங்கள் ஊரில் சர்ச்சு கட்டுறாங்க, அதுக்கு நாங்கள் அமௌண்ட் கொடுப்போம்னு சொல்லி வந்தோம். சரி, பண்ணி அதை கொடுப்போம். இப்போ தான் கொடுக்குறீங்களே? ஃபுல் அமௌண்ட் கிடைக்கல. ஓகே, ஃபுல் அமௌண்ட் கிடைக்கல. 5000 ரூபா கிடைக்க 3000 தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஏதாவது வழியில் பெருக பண்ணுவார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இன்னும் நடக்கக்கூடிய அடுத்த சீசன் 3 விரைவில் வரும், அதிலேயும் நீங்கள் பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ இந்த நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில் இந்த சீசன் 2ல் 3வது இடத்தை பிடித்த அருமையான டீமை நம்ம இப்போ மேடை கலைக்கிறோம். வாங்க சிஸ்டர்.
உங்களுக்காக சென்னை ஆலிஸ் குரூப்ஸ்ல இருந்து அருமையான ராபின்சன் அண்ணாச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே பரிசினை கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கான பரிசினைகள் பெற்றுக்கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அருமையான பிள்ளைகளுக்காக கேஷ் அவார்ட் 2000 ரூபாய் பரிசினை அருமையான SMTM நகை மாளிகை அதனுடைய உரிமையாளர் அருமையான சகோதரர் தங்க பூபதி அவர்கள் உங்களுக்கு அந்த கேஷ் அவார்ட் கொடுக்கறாங்க. வாங்கிக் கொள்ளுங்க. நாலாவது இடத்தை பிடித்த அருமையான ரோஸ்மியாபுரம் திருச்சபையின் பிள்ளைகளை இப்பொழுது நாங்கள் மேடை கலைக்கிறோம். வாங்க சிஸ்டர். பரிசினை அருமையான ராபின்சன் ஐயா வழங்குறாங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ரோஸ்மியாபுரம் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் பரிசை அருமையான SMTM நகை மாளிகை உரிமையாளர் அருமையான அன்பு சகோதரர் தங்க பூபதி அவர்கள் 1000 ரூபாய் பரிசுக்கான காசோலையை இப்பொழுது அவர்களுக்கு வழங்குகிறாங்க. நம்ம 4 பரிசினை நம்ம வழங்கியாச்சு. இப்போ இந்த போட்டியில நடப்பதற்கும் ஒளிப்பதிவு செய்வதற்கும் பேருதவியாக இருந்த அன்பு சகோதரர்களுக்கு அருமையான ராபின்சன் ஐயா ஆலிஸ் குரூப் சார்பாக சிறந்த பரிசினை வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது நான் ஒருவரை மேடை கலைக்கிறேன். வேகமாக வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். மகேஷ். ஆமா, அருமையான சகோதரர் கண்ணன் அவர்கள், மாதவ நாயர் அவர்கள், சுஜி, ரவி, பெசலேல், இந்த போட்டிக்கு பின்பகுதியில் இருந்து வருகிற பிள்ளைகளுக்கு உணவு சமைப்பதில் அருமையான சகோதரிகள் நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு அதை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இந்த நாளில் வந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் பரிசினை வழங்கி அருமையான ராபின்சன் ஐயாவுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தொழில்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அருமையான நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 சூப்பரா பல ரவுண்ட்ஸ்ல, பல லெவல்ல, பல தரப்பட்ட ரவுண்ட்ஸ், நேயர்களுக்கு பிடித்தமான இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸோட கூட நம்ம நடத்தி இருக்கிறோம். ஆமா, தகுதி சுற்று, சூப்பர் 8, காலிறுதி, அரையிறுதி, இன்னைக்கு இறுதி போட்டியில 2 டீமும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். அதன் அடிப்படையில் கொஞ்சம் டிஃபரன்ஸில் வெற்றி பெற்ற அருமையான சந்தோஷபுரம் திருச்சபையின் பிள்ளைகளும் சரி, வெற்றியை நழுவ விட்ட அருமையான கீழத்தோரக்குளம் திருச்சபையின் பிள்ளைகளை நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். ஓகே, இத்தனை நாட்கள் இந்த போட்டிக்காக உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் இந்த போட்டிகளை பார்த்து ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதே போல இன்னொரு பாட்டுக்கு பாட்டு சீசன் 3 உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நிஜம் டிவியுடன் மற்ற நிகழ்ச்சிகளை இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேவன் படைத்ததே இசையா, என்றும் அவரை பாடுவோம். இசையே என்றும் அவரின் பிரியமே, அவரை துதிப்பதே நம் தகுதி அல்லவோ. கஷ்டங்கள் மாறிடும் செய்யார், கண்ணீரும் மாறிடும் செய்யார், உலகமே மறந்திடும் செய்யாலே, சுவை பாடுவோம் செய்யார்.